வணக்க மக்களே, நான் ஃபியூ மந்த்துக்கு முன்னாடி தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. அப்ப ஒரு 200 ரூபா பட்ஜெட்குள்ள கிடைக்கிற ஸ்டாக்ஸை பத்தி எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் வீடியோல அப்ப சொன்னது போலயே இப்ப கரெக்டா வந்து டார்கெட்டுமே இங்க ஹிட் ஆயிருக்கு. இங்க நான் எதையுமே ஃபேக்கா சும்மா கதைலாம் விடல, சும்மா அங்கேருந்து எடுத்தேன் இங்கேருந்து எடுத்தேன்னு சொல்லிட்டு வீடியோவை எடிட் பண்ணி எல்லாம் காமிக்கல. எல்லாமே இங்க அஃபிஷியலாவே யூடியூப்லயே இருக்கு. நீங்களே செக் பண்ற மாதிரினா டைரக்டாவே செக் பண்ணலாம். கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அந்த வீடியோவுமே பாருங்க. ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அங்கிருந்துமே பார்க்க முடியும். இங்க நான் வெறும் ரொம்ப ஷார்ட்டா டார்கெட் அச்சீவ் ஆனதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து என்ன இருக்கு அதை உங்க கூட ஷேர் பண்ணுவேன். நான் மேக் பண்ணியிருந்த இங்க ஓல்டு வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா இங்க கிளியரா பார்க்கலாம். நான் அப்ப வந்து வீடியோ பண்ணியிருந்தப்ப இந்த வீடியோ டைட்டிலுமே பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப கிளியராவே இங்க பார்க்க முடியும். மார்க்கெட் கிராஷ், பெஸ்ட் ஸ்டாக்ஸ் அண்டர் 200 ருபீஸ்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வீடியோ டைட்டிலுமே இங்க மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுவுமே இங்க ரொம்ப கிளியராகவே பார்க்கலாம். 19 ஜனவரி 2024க்கு தான் இந்த வீடியோவுமே நான் இங்க அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல வியூஸுமே ரொம்ப அதிகமாக போயிருக்கு. அதுக்காக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். டார்கெட்டுமே இங்க ஹிட் ஆன டேட் இங்க வெறும் ஜஸ்ட் வந்து 30 ஏப்ரல் 2024க்கு தான் இங்க டார்கெட்டுமே ஹிட் ஆயிருக்கு. வீடியோல நீங்க இங்க கிளியரா பார்த்தா இங்க கிளியரா பார்க்கலாம். நான் அப்ப சொல்லியிருந்தப்ப ஓல்டு ஸ்டாக் வந்து இங்க பிரைஸ் வந்து இங்க நல்லா கிளியரா பார்க்க முடியும். அப்ப சொல்லியிருந்தப்ப ஓல்டு ஸ்டாக் பிரைஸ் பார்க்கும்போது அப்ப நான் சொல்லியிருந்தப்ப இந்த ஸ்டாக் பிரைஸ் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஜூம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா இங்க பார்க்க முடியும். அப்ப இருந்த கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 98 ருபீஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இந்த ஸ்டாக் நேமுமே பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான். நல்லா கிளியரா கவனிங்க. அப்ப வந்து ஸ்டாக் பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது 98 ருபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா இங்க நல்லா கிளியராவே இங்க பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற கரண்ட் பிரைஸ் வந்து 138ங்கிற பிரைஸ் ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் இம்பார்ட்டன்டான விஷயம், இதையுமே நான் இப்பயே சொல்றேன், நம்மளுடைய டார்கெட்டுமே இங்க மேல போய் அச்சீவ் ஆயிட்டு தான் இந்த ஸ்டாக்குமே இப்ப கீழே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க வீடியோலயுமே நல்லா கிளியரா பார்த்தா நீங்க நல்லா கிளியரா பார்க்கலாம். நான் அப்போ ஓல்டு வீடியோல சொல்லியிருந்தப்ப இங்க டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்னுமே இங்க நல்லா இங்க கிளியராவே இங்க பார்க்க முடியும். இங்க ஸ்டாக் பிரைஸும் இங்க நல்லா கிளியரா பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்து நான் எல்லாத்தையுமே இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாக் பிரைஸும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 42% ப்ராஃபிட் ரிட்டர்ன் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே இங்க பிரைஸுமே வந்து நான் உங்ககிட்ட டீட்டெயிலாவே இங்க ஷேர் பண்ணியிருந்தேன். 140ங்கிற பிரைஸ் ரேஞ்சு டார்கெட் வந்து இங்க போகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே இப்ப பாத்தீங்கன்னா இங்க நல்லா கிளியராவே இங்க பார்க்க முடியும். இங்க டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்னுமே இப்ப புதுசா இருக்கிறதுல இங்க நல்லா கிளியரா பாருங்க. 140ங்கிற டார்கெட் பிரைஸுமே நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே இப்ப இருக்கிற நியூ சார்ட் பேட்டர்ன்ல பாருங்க. இங்க நல்லா கிளியராவே இங்க பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட டார்கெட்டுமே வந்து இங்க நல்லா கிளியராவே இங்க அச்சீவ் ஆயிருக்கு. அதுவுமே இங்க நல்லா கிளியராவே இங்க பார்க்க முடியுது. நம்ம டார்கெட்டுமே இங்க அச்சீவ் ஆச்சுல. அச்சீவ் ஆன டேட்டுமே ஹிட் ஆன டேட் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரியே 30 ஏப்ரலுக்கு தான் இங்க நம்ம டார்கெட்டுமே இங்க ஹிட் ஆயிருக்கு. நம்ம இந்த ஸ்டாக்கையுமே ஒரு நான் வீடியோ அப்லோட் பண்ணல. அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுவுமே இங்க நல்லா கிளியரா பார்த்தா தெரியும். நான் 19 ஜனுக்கு தான் இங்க நான் வீடியோவுமே நான் மேக் பண்ணியிருந்தேன். அதுவுமே இங்க நல்லா கிளியராவே இங்க பார்க்க முடியுது. வீடியோ மேக் பண்ண டேட்ல இருந்து இங்க நம்ம ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்க இருந்து நம்ம டார்கெட்ல வந்து சேல் பண்ணோம். ஒரு நியர் அபவுட் இப்பயுமே பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 40% டார்கெட் வந்து நம்மளுக்கு இங்க பார்க்க முடியுது. இதுவுமே நல்லா கிளியரா கவனிங்க. வெறும் ஜஸ்ட் வந்து இங்க 100 டேஸ்ல ஒரு நல்ல பெட்டரான இங்க 40% நல்ல செம்மையான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே நம்ம இங்க பார்த்துருக்கிறோம். இதுவுமே ஒரு நல்ல சூப்பரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான். வெறும் ஜஸ்ட் இங்க 3.5 மந்த்லயே 40% ஒரு செம்மையான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான். இவ்வளவு கம்மியான டைம் பீரியட்ல சூப்பரான ப்ராஃபிட், அதுவும் 45% ரிட்டர்ன்லாம் வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயுமே பார்க்கவே முடியாது. இதே நீங்க எஃப்டில தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இந்த அளவுக்கு பெட்டரான ரிட்டர்ன் அதிகமான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இங்க பார்க்கவே முடியாது. இங்க வெறும் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல அதிகமான பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இங்க ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும்தான் இந்த அளவுக்கு அதிகமான ஹை லெவல் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே இங்க பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் சொல்ல போச்சுன்னா மார்க்கெட்ல எப்பயுமே வாலட்டிலிட்டி இப்படிதான் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் எப்பயுமே பாக்குறது தான். ஒன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக்கை பை பண்ணதுக்கு அப்புறம் டார்கெட் வரைக்கும் மேல போய் எப்ப நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு பாத்துச்சுன்னா இது ரொம்ப சிம்பிள் ஷார்ட்டா சொல்லணும்னா பொறுமையா பேஷன்ஸோட ஹோல்டு பண்ணா மட்டும்தான் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான அதுவும் சூப்பரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இதே மாதிரி நான் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்சனலா அனலைஸ் பண்றேன், என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ பை அண்ட் சேல்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் டிரான்ஸ்பரண்டா மெம்பர்ஷிப் குரூப்ல
போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களுமே இன்ட்ரெஸ்டடா இருந்தா ஜாயின் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார்ட் பேட்டர்ன்ல இங்க நெக்ஸ்ட் டார்கெட் வந்து என்ன இருக்கும் அதை ரொம்ப சீக்கிரமா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்பயுமே ஸ்டாக் பிரைஸ் வந்து நீங்க நல்லா கிளியரா பார்க்கலாம். கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற பிரைஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 138ங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம குவார்டர்லி ரிசல்ட்டுமே இங்க நல்லா கிளியரா பாருங்க. ரெவென்யூமே எவ்ரி குவார்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப கரண்டா இருக்கிற டிசம்பர் குவார்டர்ல 27,000 போடுது. இங்க ரெவென்யூமே நல்லா பெட்டராவே அதிகமா தான் பார்க்க முடியுது. அதுவுமே நெட் ப்ராஃபிட்டுமே பாருங்க, இதுவுமே எவ்ரி குவார்டர் இங்க இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இப்ப கரண்டா இருக்கிற டிசம்பர் குவார்டர்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2400 கோர்ஸ்க்கு மேல இங்க நெட் ப்ராஃபிட்டுமே பார்க்க முடியுது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே இங்க நல்லா செக் பண்ணிச்சுன்னா இதுவுமே இங்க நல்ல பெட்டராவே தான் இங்க பார்க்க முடியுது. இங்கேயுமே ரெவென்யூ வந்து நல்லா கிளியராவே எவ்ரி இயர் இங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது நம்பர்ஸ் இங்க நல்லா கிளியராவே பார்க்க முடியுது. ஈவன் இங்க கோவிட் பேண்டமிக்ல பாத்தீங்கன்னா இங்க நல்லா கிளியரா பார்க்க முடியும். வெறும் இங்க 1 இயர் மட்டும்தான் இங்க நம்பர்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. 76,000 போடுது. இங்க ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதே வந்து நெக்ஸ்ட் இயர்ல பாருங்க அதை ஃபுல்லாவே கேப்சர் பண்ணி இப்ப ட்ரில்லிங் 12 மந்த்ல ஆல்மோஸ்ட் இங்க ஆல் டைம் ஹைல தான் 1 லேக் மேல இங்க ரெவென்யூ வந்து இங்க ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டுமே இங்க நல்லா பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து இங்க கண்டினியூவா இங்க க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. அது இங்க நல்லா கிளியராவே பார்க்க முடியுது. இப்ப இருக்கிற ட்ரில்லிங் 12 மந்த் இது இப்ப நெட் ப்ராஃபிட்டுமே பாத்தீங்கன்னா இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைல 7,600 கோர்ஸ்க்கு மேல இங்க நெட் ப்ராஃபிட்டுமே நல்ல பெட்டராவே இங்க ஸ்ட்ராங்காவே தான் இருக்கு. ஈவன் இங்க நம்ம ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுவுமே இங்க நல்லா கிளியராவே பார்க்க முடியுது. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ப்ரமோட்டர் கிட்டயே ஒரு 73% மேல இங்க ஸ்டேக்ஸுமே இருக்கு. இதுவுமே ஒரு நல்ல பெஸ்டான பாசிட்டிவான சைன் தான். டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்லயுமே நம்ம இப்பயுமே பார்த்தோம்னா ஒரு நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க இருக்கிறத எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கேயுமே ஒரு நல்ல கிளியராவே இப்பயுமே பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு நல்ல பெஸ்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்க பார்க்க முடியுது. ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அடுத்ததுமே இங்க ஸ்டாக்குமே நல்ல கிளியரா பாருங்க. இங்க நல்லா கிளியரா பார்த்தா தெரியும். இப்பயுமே ஒரு நல்ல பெட்டரான ஸ்டாக் பிரைஸுமே பிரேக் அவுட் பண்ணிட்டு ரீடெஸ்ட்ல கரெக்ஷன் ஆகி அண்ட் ஸ்டாக் பிரைஸ் திரும்பவுமே இங்க மேல போக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதனால இப்பயுமே ஒரு நல்ல பெஸ்டான பாசிட்டிவான சிக்னல் வந்து இங்கேயுமே பார்க்க முடியுது. அதனால ஸ்டாக்கை நம்ம இப்பயுமே பை பண்ணனா எவ்வளவு ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் இப்பயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 78% ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்க ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது. ஒரு நியர் அபவுட் இப்பயுமே சொல்லணுமா ஸ்டாக் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு இங்க மேல போய் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால நம்ம இங்க இருக்கிற டார்கெட் பிரைஸ்ல இருந்து பார்த்தோம்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே ஒரு ரவுண்ட் ஃபிகர் பிடிச்சிக்கிங்க ஒரு 70% வரைக்கும் நம்ம சேல் பண்ணலாம். ஒரு நியர் அபவுட் வந்து 70% ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கு. பை பண்ற பிரைஸ் ரேஞ்ச் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்க இங்க கரண்ட் பிரைஸ் ரேஞ்சிலே நம்ம பை பண்ணலாம். சேல் பண்ண போற பிரைஸ் ரேஞ்ச் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 70% ப்ராஃபிட் ரிட்டர்ன்ல நம்ம சேல் பண்ணலாம். இந்த டார்கெட்டுமே வரப்போற அப்கமிங் ஃபியூ மந்த்ல அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்லயுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரினா தாராளமாவே இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் என்னோட எல்லா வீடியோல சொல்ற மாதிரி தான் உங்க போர்ட்போலியோல இருந்து ஜஸ்ட் 3% அமௌண்ட் மட்டும் இந்த ஸ்டாக்லயுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. மொத்தமா டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு அதனால திரும்பவும் டார்கெட் அச்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு எப்பயுமே எக்காரணம் கொண்டும் எந்த டைம்லயுமே உங்க மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. வெறும் ஜஸ்ட் உங்க போர்ட்போலியோல இருந்து 3% அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் அகைன் வந்து இதை ரிமைண்ட் பண்றேன். இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலை இப்பவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் டெய்லி வீடியோஸ் கொண்டு வரதுக்கு அதிகமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இன்னமும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் பட்டன் வந்து தட்டாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா தட்டி விடுங்க. இந்த ஸ்டாக்கை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்க ஆல்ரெடி பை பண்ணிருந்தீங்களா? எவ்வளவு ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்க? அதை கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த ஸ்டாக் பத்தி ஃபுல் டீட்டெயில் அனலைசிஸ்ல வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்க. நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்டான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.